ஹாய் வணக்கம். பாகம் 18. நாங்கள் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீப்பாக இத்தாலிக்குள்ளே போயிட்டு இத்தாலி கதைக்க போகிறோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்னது போல் கொப்பி புத்தகத்தோட ரெடியாக இருந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர். நான் உங்களுக்கு சொல்லுகிற இந்த எல்லா வேர்போக்களையும் அண்ட் குட்டி குட்டி விஷயங்களையும் தேவோ தேவி தேவனோ அப்படியான விஷயங்களையும் நீங்கள் படிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஸ்லைட் நாங்கள் இவ்வளவு நாளும் செய்த ஸ்லைட்ல கொஞ்சம் டீப்பாவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். அதனால கட்டாயம் யூ ஆர் ரிக்வெஸ்டட் டு புத்தகத்தை எடுத்து வச்சு படிக்கிறதுக்கு நீங்க எல்லாரும் கேட்டுக்கொள்ளப்படுகிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ கட்டாயம் இது நீங்க புத்தகத்தை வச்சுத்தான் கையில எழுதித்தான் படிக்க வேணும். இல்லைன்னு சொல்லிச்சோன்னா இது மண்டைக்குள்ள ஏறாது. ஓகே, ஸோ நாங்கள் விஷயத்துக்கு போகலாம். இத்தாலியில உங்களுக்கு தெரியும் இலக்கியங்கள் இருக்குது. ஓகே, இலக்கணம் இலக்கியம்ன்றது. ஓகே, இலக்கணம் எப்படி இருக்கும் இத்தாலி அப்படின்னு சொல்லி நாங்கள் தேட வலிக்கிட்டா அது எங்களுடைய இத்தாலியின் இன்ட்ரெஸ்டை இல்லாம பண்ணிடும். ஓகே, சிலருக்கு கிராமர் படிக்கிறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்கலாம். பட் எல்லாருக்கும் அது பிடிக்கிறது இல்லை. எல்லாருமே ஒரு மொழியை கதைக்க வேணும் அப்படின்னு தான் விரும்புறாங்க. இலக்கணம் இல்லாம மொழி படிக்கலாமா என்று கேட்டா படிக்கலாம். அதாவது ஒரு குழந்தை பிள்ளை பிறந்த குழந்தை இலக்கணம் படிக்கிறது இல்லை. ஓகே, இலக்கணம் படிக்காம தான் ஒரு குழந்தை பிள்ளை இத்தாலி பேசுது. ஓகே, ஸோ அந்த பிள்ளை எப்படி இத்தாலியை பேசுது? உங்களை தன்னுடைய சூழல்ல இருக்கிறவர்கள் பேசுறத கேட்டு 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 தான் அந்த பிள்ளை அந்த இத்தாலியை பேசுது. ஓகே, அதை போல நீங்களும் சில விஷயங்களை கேட்டு 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 தொடர்ந்து அதை லிசன் பண்றதால, தொடர்ந்து கேட்கறதால உங்களுக்கு அது பரிச்சயமான ஒரு விஷயமாக மாறும். ஓகே, உதாரணத்துக்கு நீங்க ரேடியோ கட்டிங்கன்னு சொல்லிச்சுன்னா, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ராடியோ மரியா. ஓகே, ராடியோ மரியா இத்தாலியில நீங்க கேட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு இத்தாலி நிறைய விஷயங்கள் கேட்ட விஷயங்களா மாறும். அதுலயும் நீங்கள் ஒரு வேதக்கார ஆளாக இருந்தா, ஒரு கிறிஸ்தவனாக இருந்தா, நீங்கள் இத்தாலி ராடியோ இத்தாலியா கேட்கல, சாரி சாந்த மரியா இத்தாலியா கேட்கல, ராடியோ மரியா இத்தாலியில கேட்கும் போது உங்களுக்கு பைபிள்ல இருக்கிற அந்த வசனங்கள், அந்த சம்பவங்கள், அந்த கதைகள் எல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சபடியினால நீங்கள் இலகுவா அவங்க சொல்ற விஷயங்கள்ட பெரும்பாலான பகுதியை புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, உதாரணத்துக்கு ஒரு இயேசுநாதர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அவங்க சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா அது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும். ஓகே, அதுல வார வினை வடிவங்களை வச்சுக்கொண்டே நீங்களோ இதை பற்றி தான் கதைக்கிறாங்கன்னு கொஞ்சமாவது கெஸ் பண்ணலாம். ஓகே, இது நான் உங்களுக்கு சொல்ற ஒரு சஜஷன். நீங்கள் அதாவது இந்துவா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, கிறிஸ்டியனா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. மோஸ்ட் ஆஃப் த டைம் இட்டாலியன் ரேடியோஸை கேட்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுலயும் செந்தோச்சிங்குவே 105 FM கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னாலும் உங்களுக்கு இத்தாலி விளங்கும். ஆனா 105ல என்ன அது ஒரு மைனஸ் பாயிண்ட் இல்லை. அதுல என்ன விஷயம் சொல்லிச்சுன்னா கூடுதலான வரையில அவங்க கதைக்கிறது கொஞ்சம் வெரி பேடா தான் கதைப்பாங்க. இத்தாலியின் வளம் அது. ஸோ ரொம்ப கேவலமா கதைப்பாங்க. அதை பற்றி எல்லாம் ஒரி பண்ணாதீங்க. ஸோ படிக்கணும் நினைச்சா நீங்க படிக்கலாம். ஓகே ஓகே, இப்ப நாங்கள் விஷயத்துக்கு போகலாம். தேவோ அப்படின்னு சொல்லி சொன்னா நான் வேண்டும் என்று சொல்லப்படுற விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். ஓகே, தேவோன்ற அர்த்தம் வேண்டும் அப்படின்னு நீங்க வச்சுக்கொள்ளலாம். உண்மையில அதுக்கு மீனிங் சரியா எனக்கு தெரியல. தேவோ அப்படின்னு சொல்லிச்சுன்னா நான் தமிழ்ல அதை வேண்டும் அப்படின்னு மொழிபெயர்க்கிறேன். ஓகே, தேவோ என்றா எனக்கு வேணும், என்ன செய்ய வேணும் அப்படின்னு யோசிக்கலாம். தேவோ தொர்மீர, நான் நித்திரை கொள்ள வேண்டும். ஓகே, தேவோ தொர்மீர. ஏன் நான் இந்த ஃபார்ம் உங்களுக்கு ஃபர்ஸ்டா சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி கேட்டா, தனிய வேர்ப்பை நீங்க படிச்சு கொண்டே நீங்கள் இத்தாலி கதைக்கலாம். இப்ப உங்களுக்கு குழப்பம் பெறக்கூடாது. தோர்மோ, தோர்மி, தோர்மனோ, தொர்மீரேத்து அப்படின்னு சொல்லி எல்லாம் நிறைய தொர்மீரேத்துன்றது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஓகே, வெங்கோ, வெனூத்தோ, வெனீத்தே, வெனியாமோ, வெங்கோனோ அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வேர்ப்பின் வடிவம் மாறுறதால அத உங்களுக்கு கதைக்கிறது கஷ்டமாக இருக்கு. ஓகே, அதனாலதான் நான் உங்களை சொல்றேன் வாதோ, அந்தியாமோ, அந்தாத்தோ அப்படியான விஷயங்கள் எல்லாம் நீங்க தொடாதீங்க இப்போதைக்கு. ஓகே, சோ நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு தொட வேண்டிய விஷயம் இந்த தேவோவும் ஒரு வேர்ப்பும். ஓகே, இது ரெண்டையும் தெரிஞ்சு வச்சுக்கொண்டு இந்த பின்னுக்கு இருக்கிற 2-3 விஷயங்களையும் தெரிஞ்சு வச்சுக்கொண்டாலே நிறைய விஷயங்களை நீங்கள் இத்தாலியில கற்றுக்கொள்ளலாம். ட்ரஸ்ட் மீ, என்ன நம்புங்க, இது ஒரு ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, நீங்கள் கட்டாயம் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னா யூ கேன் ஸ்பீக் இட்டாலி ஃபாஸ்டர். ஓகே,
tu puoi parlare bene, bene, bene italiano, ok? Puoi parlare velocemente, ok? Tu puoi imparare velocemente, parlare velocemente, anche dopo நீங்க என்னெல்லாம் செய்ய நினைக்கிறீங்களோ அதெல்லாம் செஞ்சு கொள்ளலாம், ஓகே? ஸோ நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்றேன், தேவையில்லாம வேர்ப் ஃபார்ம் எல்லாம் படிக்காதீங்க. நான் 90 நாள்ல உங்களுக்கு சொன்னது 90 நாள்ல இத்தாலி படிக்கலாம் என்றது உண்மை. நீங்க இந்த வீடியோ ஃபாலோ பண்ணுவீங்கன்னு சொல்லி சொன்னா நீங்கள் 90வது நாட்குள்ளேயே ஈவன் 2 மந்த்ஸுக்குள்ள கூட நீங்கள் இத்தாலியை புரிஞ்சு கொள்ள ஆரம்பிப்பீங்க, ஓகே? அதனால திரும்ப திரும்ப சொல்றேன், வடிவா ஒரு கோப்பி பென் புத்தகத்தோட இருந்து நான் சொல்ற விஷயத்த எழுதுங்க, ஓகே? இங்க வந்து தேவோ அப்படின்னு சொல்லி சொன்னா வேண்டும் அப்படின்ற அர்த்தம், ஓகே? அந்த தேவோ வேண்டும் என்று சொல்லி சொன்னாலும் அதுல சரியான வடிவம் எனக்கு வேண்டும் அப்படின்றது, ஓகே? ஓகே, எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். நான் விருப்பப்படுகிறேன் என்றது வேற, ஓகே? அது வோலியோ அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்கு இத்தாலியில. ஸோ அதை பற்றி நாங்கள் அடுத்த வகுப்புல படிக்கலாம். இப்போ வந்து தேவோ அப்படின்னு சொல்லிச்சுன்னா வேண்டும், எனக்கு வேண்டும். இப்ப எனக்கு வேண்டும் என்றது முன்பகுதி, பின்னுக்கு நாங்கள் அதை என்ன செய்ய வேண்டும் என்று சொல்ல போறோம், ஓகே? அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா எனக்கு வேண்டும், நடக்க வேண்டும், ஓட வேண்டும், போக வேண்டும், எடுக்க வேண்டும், செய்ய வேண்டும், மீளப்பெற வேண்டும், நித்திரை கொள்ள வேண்டும், இப்படியான விஷயங்கள் எல்லாம் நாங்க வளமையாக கதைக்கிற விஷயங்கள், ஓகே? அதை பற்றி தான் நாங்கள் இதுல பார்க்க போறோம். அந்த அளவுக்கு நான் திரும்ப உங்களுக்கு சொல்லிடுறேன், ஓகே? தேவோ dormire, என்னோட கூட சேர்ந்து நீங்க சொல்லலாம், ஓகே? ஸ்டார்ட். தேவோ dormire, devo venire, devo cambiare, devo camminare, devo andare, devo prendere, devo fare, devo recuperare, devo dormire adesso, devo dormire subito, devo dormire domani, devo camminare subito, devo cambiare al volo. தேவோ கம்பியாரே அல்வோலோ அப்படின்னு சொல்லி இந்த அல்வோலோக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிச்சுன்னா வேகமாக, அதாவது நான் பறந்து போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க, நான் பறதியா போகணும் அப்படின்னு சொல்லி தமிழ்ல கதைக்கிற வழக்கம் இருக்கு. கடகடகடன்னு செய்யறது தான் இந்த அல்வோலோ அப்படின்னு சொல்றது, ஓகே? தொமானி அப்படின்னு சொல்லிச்சுன்னா நாளை அப்படின்னு அர்த்தம், ஓகே? ஸோ இந்த வேர்ப் அந்த பாடமாக்கி கொள்ளுங்க. தேவோ dormire, devo venire, devo cambiare, cambiare, ok? Cambiare, camminare, camminare சொல்லி சொன்னா வாதோ கம்மினாரே அப்படின்னு நீங்க சொல்லலாம். தேவோ கம்மினாரே adesso அப்படின்னு சொல்லலாம் கூட சொல்லலாம். இப்ப வாதோவை பாடமாக்கினீங்கன்னு சொல்லிச்சுன்னா, இப்ப நீங்கள் வேற இந்த வாதோ ஃபார்மை பாடமாக்கினீங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு என்ன மைனஸ் பாயிண்ட்னு சொல்லிச்சுன்னா, ஸ்டார்டிங் பாயிண்ட்ல கம்மினாரேக்கு வெனீரைக்கு நீங்க வாதோக்கு பதிலாக என்ன சொல்லணும் அப்படின்ற ஒரு குழப்பம் பெறும் உங்களுக்கு, ஓகே? அதே மாதிரி பிறந்தரைக்கு எப்படி சொல்றது, பிறந்தோன்னு சொல்லணும், ஃபாரைக்கு ஃபச்சோன்னு சொல்லணும். ஸோ அது வந்து கொஞ்சம் குழப்பமாக இருக்கு பிகினிங் ஸ்டேட்ல. ஸோ அதுகளை எல்லாத்தையும் விட்டுட்டு சிம்பிளா ஈரே ஆரை ஏரையில முடிகிற இந்த வேர்ப்ஸை பாடமாக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா தேவோவை முன்னுக்கு போட்டுட்டு நீங்க கச்சிட்டு போயிட்டே இருக்கலாம், ஓகே? ஸோ devo dormire, devo andare, devo finire, devo dormire, devo fare, devo recuperare, devo cambiare, devo prendere, devo subire, devo accelerare அப்படின்னு சொல்லி கணக்க சொல்லலாம், ஓகே? அப்படி நிறைய வேர்ப்ஸ் இருக்குது. அதெல்லாம் நாங்கள் அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு தரேன். ஆக்சுவலா நான் 4 ஸ்லைட்ஸ் செய்தேன், ஆனா ஒரு ஸ்லைட்ஸ் கூட கதைக்க முடியல. அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு படிக்கிறதுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொல்லிச்சுன்னா, இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு விளங்குது அப்படின்னு சொல்லிச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த மெத்தட்டை நான் ஃபாலோ பண்றது பெட்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இத்தாலி தெரியாம இருக்கிறவங்களுக்கு மெதுவாக சொல்லிக் கொடுக்கறது தான் சிறந்த வழி. ஸோ தேவோ dormire, இந்த தேவோவை யூஸ் பண்ணி பின்னுக்கு ஒரு வேர்பை போட்டுட்டு நீங்கள் எந்த வேர்பை போட்டும் கதைக்கலாம். கடுமையெல்லாம் யோசிக்க தேவையில்லை. தேவோ என்ற சொல்லு தேவோ தான், ஓகே? அதுக்கு முன்னுக்கு அது வேற மாதிரி எல்லாம் மாறாது. தேவோண்டா தேவோ தான், ஓகே? தேவோ, அதுக்கு பக்கத்துல ஒரு வேர்போ, பின்னுக்கு வந்து ஏதாவது ஒரு சொல், ஏதாவது இப்ப இதை தவிர வேற ஒரு சொல் உங்களை சொல்லணும்டா தேவோ venire a chiesa அப்படின்னு சொல்லலாம், கோயிலுக்கு வர வேணும், ஓகே? தேவோ andare a chiesa,
devo andare al mercato அப்படின்னு சொல்லி இன்னைக்கெல்லாம் போடலாம். ஓகே, இப்போதைக்கு நான் இந்த 4 வார்த்தையை தான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.